சவுதி அரேபியாவில் ஃபேமிலியை விசிட் விசாவில் கூப்பிட்டு இக்காமாவில் மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் இதை உண்மையான நம்பி கூட அவங்க ஃபேமிலியை விசிட் விசாவில் சவுதிக்கு கூப்பிட்டு வந்து இக்காமாவில் மாற்ற நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சில ஏஜென்சி அவங்கள ஏமாற்றி அவங்க பண்ணித்தரதாக சொல்லி அவங்ககிட்ட பணம் கூட வாங்கிட்டு ஒன்றும் அவங்க மாற்றி தராமல் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதியில் ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியை வந்து விசிட்டில் கூப்பிட்டு அதை பர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமா, பர்மனெண்ட் இக்காமா விசாவை சேஞ்ச் பண்ண முடியுமா ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை தான். பட் சில ஸ்பெஷல் கேஸில் அப்படி நடக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அவருக்கு இக்காமா இருக்குது. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் இக்காமா இருக்குது. அந்த மாதிரி கேஸில் அவங்க குழந்தைய அவங்க பசங்களை 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களை இங்கே விசிட் விசாவில் கூப்பிட்டு அவங்களுக்கு வேணால் இக்காமாவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருந்தால் இக்காமாவில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஆம்பளை பையன் 18 வயசுக்கு மேலே இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி பெண் குழந்தைக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம். பட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் விசிட் விசாவில் வந்து பர்மனெண்ட் விசாவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தெரியாமல் சில பேர் வந்து அவங்க ஃபேமிலியை விசிட் விசாவில் கூப்பிட்டு வந்து பர்மனெண்ட் விசாவுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது உண்மைன்னு நினச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சவுதி வாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.